ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கரும்பு சாறை வச்சு ரவையை சேர்த்து ஒரு அல்டிமேட்டான கேசரி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்பயும் செய்கிற ரவா கேசரி மாதிரி இல்லாமல் இது புதுவிதமாக புது டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தித்திப்பாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கரும்பு எடுத்திருக்கேன். கருப்பு கரும்பு தாங்க இதுக்கு நல்லாயிருக்கும். வெள்ளை கரும்பு எடுக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கரும்பு எடுத்துகிட்டு அதை ரெண்டாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு இந்த ரெண்டாக எடுத்த பின்னாடி இதையும் ரெண்டாக எடுத்துக்கிறணும். மொத்தம் 4 பீஸ் ஒரு கரும்பில் வரணும். இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். ஏன்னா கரும்பு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இந்த காலத்தில் கட் பண்ணுறாங்க. பாருங்கள், இப்படி உடைச்சாவே கையில் வந்துடும். எனக்கெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் அப்பத்தா இப்படித்தான் எடுத்து தருவாங்க. அந்த மெத்தடில் தான் இப்போ நானும் கரும்பை எடுக்கிறேன். பாருங்கள், கத்தி வேணாம், அருவா வேணாம், 4ஆக கட் பண்ணி இப்படி உரிச்சாவே அழகாக வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், பொடிசாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை மிக்சியில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லாட்டி அரைச்சிட்டு திருப்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளிஞ்சு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு திருப்பி அந்த சக்கையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டினா நல்லா சாறு பூரா வந்துடும். பாருங்கள், இப்படி நம்ம கரண்டியால் ப்ரெஸ் பண்ணால் எல்லாமே வந்துடும். திருப்பி நம்ம பொடி கண் உள்ளதில் வடிகட்டிக்கிடுவோம். எப்படி வடிகட்டினாலும் அந்த ஒரு சக்கை மாதிரி மாவு மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா ஒரு 3 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். பாருங்கள், நெய் சூடாகவும் நமக்கு தேவையான முந்திரி பருப்பை போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ திராட்சையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிடுவோம். பாருங்கள், நல்லா பலூன் மாதிரி உப்பி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நான் நல்ல சன்னமான ரவை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனால் இந்த கலர் மாறாமல் நல்லா மணல் மாதிரி ரவையை வறுத்துக்கிறணும். கலர் மாறக்கூடாது. நல்லா ஒரு வாடை வரும்போது ஜம்முன்னு மணக்கம். அப்போ எடுத்துக்கிடுவோம். இப்போ கரும்பு சாறை அடுப்பில் வச்சு நல்லா ஒரு கொதி வரவும் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கப்பு ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கிடுவோம். கொதி வரவும் நம்ம எடுத்து வறுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிடுவோம். பாருங்கள், தாராளமாக நீங்கள் 3 கப்பு ஊற்றிக்கலாம். கரும்பு சாறு ஒரு 2 கப்பு இருக்குது. மொத்தம் 5 கப்பு. நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா கேசரி குலைவாக இருந்தாத்தே நல்லாயிருக்கும். புட்டு மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரும்பு சாறு எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் மிச்ச கரும்பு சாறு வச்சுருக்கேன். அப்புறம் கடைசியில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்னு வச்சுருக்கேன் தனியாக. இப்போ இந்த கரும்பு சாறையும் இதையும் நல்லா கிண்டிக்கிடுவோம், ரவையும். ஆனால் கட்டியெல்லாம் படாதுங்க, ஏன்னா நல்லா ரவை வெந்துருச்சு இல்லையா. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி கொடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலர் பவுட்ரு சேர்த்து தண்ணியில் லைட்டாக கரைச்சி ஊற்றிக்கிடுவோம். நான் இன்றைக்கி பேண்டா கலர் தான் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு எல்லோ கலர் தேவைன்னா கூட நீங்கள் எல்லோ கலர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் எண்ணெய் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வாசம் இல்லாத எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நான் 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிடுவோம். பாருங்கள், அப்போத்தான் கொஞ்சம் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நாம் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு கிளறி கொடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நீங்கள் மற்ற ரவா கேசரியை விட பழ கேசரி இதை விட இந்த கரும்பு சாறில் ரவை கேசரி செஞ்சு பாருங்கள்.
செம்மையாக இருக்குங்க. இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி கிளறி வச்சுட்டா அவ்வளோதாங்க. பாருங்கள், 2 கிளறி கொடுத்துக்குருவோம். ஒட்டவே ஒட்டாது, சூப்பராக வரும். பாருங்கள், நல்லா குலைவாக வெந்திருக்கிறது தெரியுது. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதாங்க, நம்மளோட கரும்புச்சாறு ரவா கேசரி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.